ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையான டிஷ்ஷு. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கடைசியாக 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நாம் இதோட காய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 10 பீன்ஸ், அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறமா குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா காயெல்லாம் வேக விடுங்க. இது வேகட்டும். நாம் இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன், அதை மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் பொரிகடலை சேர்த்துக்கோங்க, அதாவது பொட்டுக்கடலை. அப்புறமா 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க, இது வாசனைக்காக சேர்த்துக்கிறோம். அப்புறமா 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு தயாராகிருச்சு. நாம் இப்போ காயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதோட மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதோட ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நாம் இதை மூடி 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கட்டியாக வரணும் குருமா. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. சுவையான வெஜ் குருமா தயாராகிருச்சு. கடைசியாக இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.